என் ஸ்ரீமதி ராமானுஜாயம். அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக.
அடியன்மா நமஸ்காரம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியன்மா ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வத்சலா மாமி அடியன். அடியன்மா ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியன்மா ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியன் தேவர் திருவடியை சேவிச்சுக்கிறேமா அடியன். அடியனும் சேவிச்சுக்கிறேமா அடியன். அடியனம்மா. அடியன். அடியன் நமஸ்காரம்மா. அடியன்மா ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியன் ராமானுஜதாசி. அடியன் ராமானுஜதாசி. இன்னும் ஒரு 30 செகண்ட்ல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேமா? அடியன்மா அவசியமா. ஸ்ரீமதி ராமானுஜாய. அடியன்மா துவங்கலாம். அடியன்மா அவசியமா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலே சதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் கார்த்திகே பரணி ஜாதம் யதீந்திராஸ்ரயமாஸ்ரயே ஞான பிரமேய சாராபிஹி வக்தாரம் வரதம் முனிம் தயாபால தயாபாத்திரம் வாத்சல்யாதி குணார்ணவம் ஸ்ரீனிவாசார்ய சத்புத்திரம் வந்தே வெங்கடதேசிகம். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேத் சாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராக்ஷரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகிர்முனிசிம்ஹஸ்ய கவிதா வனச்சாரிணः शृण्वन् रामकथानाथं को न याति परां गतिम्. கற்பார் ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும் பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்வபாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். 7வது வாரமாக நாம் அபூர்வ ராமாயணம் என்று பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் சுவாமி ஸ்ரீராமாயண ஸ்லோகங்களை இட்டுக்கொண்டே நாரத முனிவர் வால்மீகி மகரிஷிக்கு அளித்த பதிலுக்கு வால்மீகி முனிவர் கேட்ட கேள்வி 16 குணங்களுடைய இந்த பூலோகத்துல வாழக்கூடிய ஒருவன் எவன் அப்படின்னு கேட்டதுக்கு நாரத முனிவர் அளித்த பதில். அந்த
16 குணங்கள் என்ன என்ன என்று பார்த்தோம்னா, கோன்வஸ்மின் சாம்பிரதன் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் धर्मज्ञश्च कृतज्ञश्च सत्यवाक्यो दृढव्रतः चारित्रेण च को युक्तः सर्वभूतेषु को हितः विद्वान् कः कस्समर्थश्च कश्चैकप्रियदर्शनः आत्मवान् को जितक्रोधो द्युतिमान् को अनुसूयकः कस्य भिव्याति देवाश्च जठरोस्य संयुगे. இது வரைக்கும் நம்ம பார்த்த குணங்கள் குணவான், வீரியவான், தர்மஜ்ஞன், கிருதஜ்ஞன், சத்தியவாக்கியன், திருடவ்ரதா. இன்று நம்ம பார்க்க போற குணம் சாரித்ரேணச்ச. சாரித்ரேணச்ச அப்படிங்கிறது பொதுவாக என்ன அர்த்தம்? சாரித்திரம் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த விஷயம். சரித்திரம் அப்படிங்கிறது ஒருத்தரோட சரித்திரத்தை, வரலாறு, அவர்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை சொல்லுவது. அதுலேந்து வந்ததுதான் சாரித்திரம். அவர்களோட சரிதத்தை பார்த்தா அவர்கள் சாரித்தமாக இருக்கக்கூடியவர்களா, சாரித்திரத்தோட இருக்கக்கூடியவர்களா அப்படின்னு நாம தெரிந்துக்கிறோம் இல்லையா? ஒரு இன்சிடென்ட்டோட இல்லாம பல விஷயங்கள் அந்த சரித்திரத்துல நடந்ததுனால உத்தர் சாரித்திரம், அப்படி அவளுக்கு சாரித்திரம் இருக்கு, சாரித்திரம் உடையவர்கள் இவர்கள் அப்படின்னு நாம நினைக்கிறோமே, அதுதான் சாரித்திரம். அப்படின்னா சாரித்திரம் அப்படிங்கிறது என்ன? நல்நடத்தை, நல்லொழுக்கம், குட் பிஹேவியர், குட் காண்டக்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நல்ல எத்திக்ஸோட இருக்கா, இவர்கள் குணவான்களாக இருக்கார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரி வரக்கூடியதை தான் சாரித்திரம் அப்படின்னு நாம சொல்றோம். இப்ப முன்காலத்துல, இந்த காலத்திலயும் உண்டா அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல. பட் முற்காலத்துல எப்படி இருக்கும்னா, இந்த ஒரு ஸ்கூலை விட்டு ஒரு ஸ்கூலுக்கு மாற போறோம், அல்லது அந்த வருஷம் முடிந்து விட்டது அப்படின்னா ஸ்கூல்ல டீச்சர் அல்லது ஸ்கூல்ல இருந்தே ஒரு சர்டிபிகேட், காண்டக்ட் சர்டிபிகேட் அப்படின்னு கொடுப்பா. அந்த காண்டக்ட் சர்டிபிகேட் இல்லைன்னா வேற ஒரு ஸ்கூல்ல நம்மள சேர்த்துக்க மாட்டா. அந்த காண்டக்ட் சர்டிபிகேட் தான், அதாவது ஒரே ஒரு கொஞ்ச நாள் மட்டும் நம்ம அந்த ஸ்கூல்ல இருந்திருந்தோம்னா நமக்கு ஒரு காண்டக்ட் சர்டிபிகேட்னு கொடுத்திருக்க மாட்டாளையா? ஒரு சரித்திரத்தை முழுக்க பார்த்து நம்ம ஒரு வருஷமோ பல வருஷங்களோ அந்த ஸ்கூல்ல இருந்திருந்தா காண்டக்ட் சர்டிபிகேட் அப்படின்னு நமக்கு ஒண்ணு கொடுப்பா இவர்கள். அண்ட் பொதுவாக அந்த காண்டக்ட் சர்டிபிகேட்ல எப்படி இருக்குன்னா, குட், த காண்டக்ட் ஆஃப் திஸ் சைல்ட் இஸ் குட் அப்படின்னு போட்டிருப்பா. அந்த மாதிரிதான் இந்த சாரித்ரேணச்ச அப்படிங்கிறது எம்பெருமானான ராமன், பெருமாளான ராமனுக்கு குட், அவன் அவனோட காண்டக்ட் சர்டிபிகேட் குட் அப்படின்னு கொடுக்கக்கூடியதுதான், அதை தெரிவிக்க கூடியதுதான் இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போற குணம். அது மட்டுமே இல்லாம இந்த காலத்துல இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீ கடன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கிரெடிட் கார்டை கொடுத்துடுறான். அந்த கிரெடிட் கார்டை கொடுத்துட்டு நீ அந்த கடனை சரியா கட்டினியா இல்லையா, அந்த கிரெடிட் கார்டோட ஃபீஸை கரெக்டா கட்டினோமா இல்லையா அப்படின்னு ஒரு கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்து, நமக்கு எல்லாம் கிரெடிட் ஸ்கோர்னு ஒரு நம்பர் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இப்ப லாகின் பண்ணாலே பக்கத்துல ஒரு நம்பர் வரும், செக் யுவர் கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு. அந்த மாதிரி கிரெடிட் ஸ்கோர் அல்லது காண்டக்ட் சர்டிபிகேட்டை செக் பண்ணக்கூடியதுதான் இந்த சாரித்திரம். அதாவது இவர்கள் எப்பவுமே நல்ல நடத்தையாக இருக்கார்களா, நல் ஒழுக்கத்தோட இருக்கிறார்களா அப்படின்னு பார்க்கக்கூடியதுதான் இந்த குணம். இது பெருமாளான ராமனுக்கு எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒழுக்கத்துல என்னென்ன குணங்கள் இருக்க முடியும் அப்படின்னு பூர்வர்களை நம்ம கேட்டோம்னா, அவர்கள் என்ன சொல்றார்கள்னா, பெரியவர்களை மதிப்பது, கர்மானுஷ்டானங்களை சரியாக செய்வது, அப்புறமா தெய்வ பக்தியோட இருக்கக்கூடியது. தெய்வ பக்தி இருந்தே ஆகணும், அதுதான் பூர்வாச்சாரியர்கள் சொல்றா, தெய்வ பக்தி இருக்கணும். அதுக்கப்புறம் ஹிம்சை பண்ணாம, பொதுவா சுத்தி இருக்கிறவாளை ஹிம்சை பண்ணாம இருக்கணும். அதுக்கப்புறமா என்ன சொல்றான்னா, நல்நடத்தைக்கு முக்கியமானது ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிதான் சேர்க்கை இருக்கணும், ஒரு ஆணுக்கு ஒரு பெண்டாட்டி தான் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கறதான். இந்த குணங்களை விவரிச்சுட்டுதான் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல முதல்ல நம்ம சொன்னது, பெரியோர்கள் வாக்கை அப்படியே ராமன் கட்டளையாக எடுத்துக்கொண்டு
பண்ணுவான் அப்படிங்கிறது தான் முதல்ல பார்க்கக்கூடிய உபமானம், எக்ஸாம்பிள். அந்த அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம சுத்தி இருக்கிற மக்களை பார்த்து நம்ம வந்து, ஓ இவர்கள் நம்மளை விட ரொம்ப பெரியவா, இவர்கள் சொன்னா உடனே நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைப்போம். இவா நம்ம போலவாதான். அதாவது நம்ம குழந்தைகள் சின்னவாளா இருக்கும்போது குழந்தைகள் நம்ம பேச்சு சொல்றத கேட்கணும் அப்படின்னு நினைப்போம். நம்மளை விட குறைவாக குழந்தைகளை நினைப்போம். அவர்கள் வளர வளர சமமாக நினைப்போம். ஆனா நம்மளை விட அவ பெரியவா அப்படின்னு நினைக்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம். சில பேர் நினைப்பது உண்டு. ஆனா அது அவ்வளவு சுலபமாக வரக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனா பொதுவாக நம்மளை விட பெரியவர்கள் அப்படின்னு நினைச்சோம்னா அவர்கள் சொல்வதை கட்டளையாக நாம் நினைத்து நடப்போம். உலகத்துல இப்படி நடந்துக்க கூடாதுதான். எல்லோர்களையும் நம்மளை விட பெரியவர்களாக தான் நினைக்க வேண்டும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கிறான். ஒத்தொத்தர்கிட்டயும் ஏதேதோ நல்ல குணங்கள் இருக்கு. அந்த எல்லா குணங்களும் நம்மிடம் இல்லை. சிறிய ஞானத்தர்களாக தான் நாம் இருக்கிறோம். அதனால எல்லாரையுமே பெரியவர்களாக தான் நினைப்போம். ஆனா பொதுவாக நினைக்க வேண்டும். பொதுவாக இந்த மாதிரி உலகத்துல பெரியவர்கள், சமமானவர்கள், நம்ம விட தாழ்ந்தவர்கள் அப்படின்னு நினைக்கும் போது என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். பொதுவாக பெரியவர்கள் என்று நினைத்தால் அவர்கள் சொன்னதை கேட்போம். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ப்ராசஸ் பண்ணுவோம். அவ சொல்ற விஷயத்த உடனே கேட்க முடியலேனாலும் அவர்கள் சொன்னதை கேட்க வேண்டும், காதாரவாது கேட்க வேண்டும். அது நம் மனதிற்குள் இறங்கி அதுபடி நடக்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சிப்போம். ஆனா எம்பெருமான் ராமன் எப்படிப்பட்டவன்? அவன் வந்து கண்டிப்பா பெரியவர்கள் சொன்னதை கட்டளையாக நினைப்பவன். நாம எம்பெருமான்ட்ட எப்படி இருக்கணும்? அவனுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த மாதிரிதான் ராமன் எப்படி நினைப்பானா, பெரியவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டா அப்படின்னா அத வந்து அதுக்கு அடிமையாகத்தான் நாம் நடக்க வேண்டும். இது நாம் எல்லாரும் இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும். எம்பெருமான் ராமன் பெருமாள் இங்க வந்து பிறந்தது மனுஷனாக. அவனே அந்த மனுஷ ரூபத்துல இருக்கக்கூடிய பெருமாளே இந்த லோகத்துக்கு பெரியவர்களாக நினைக்கக்கூடியவர்களின் வார்த்தையை கட்டளையாக ஏற்றுக்கொள்கிறான்னா நாம எப்படி இருக்க வேண்டும் என்று இதுல இருந்தே நமக்கு தெரியறது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்லயே நம்ம பாலகாண்டத்துல அப்புறம் ஆரண்ய காண்டத்துல நடக்கக்கூடிய 2 விஷயங்கள்ல வச்சு புரிஞ்சுக்க போறோம். முதல்ல வதம் பண்ணது ராமன், தாட்டகா வதம். அந்த தாட்டகா வதத்துக்கு போது எம்பெருமானுக்கு எவ்வளவு 12 வயசு இருந்திருக்குமா? ஊனசோடச வருஷமே ராமா ராஜீவலோச்சனகா, 16 வயசு கூட நிரம்பல அப்படின்னு தான் தசரதர் சொல்லி கொடுக்கிறார் விஸ்வாமித்திரருக்கு பெருமாளை. அந்த மாதிரி ஒரு 12 வயசு தான் இருக்கும்னு வெவ்வேறு இடங்கள்ல நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா பெருமாளுக்கு அந்த தருணத்துல 12 வயசு தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு தருணத்துல அந்த சின்ன பிராயத்துல முதல் வதம் பண்றார். பண்ண முடியுமா? பண்றதுக்கு இந்த காலத்துல 12 வயசுல ஒரு குழந்தை அந்த மாதிரி பண்ணிதுன்னா அது ஒரு பெரிய குற்றமாகத்தானே நாம சொல்லுவோம். அத ஒரு பக்கம் வச்சுட்டாலும் பெருமாளான ராமன் வந்து இந்த மாதிரி பண்ணுவானா? அதுவும் தாட்டகா வந்து ஒரு பெண் ரூபத்துல இருக்கக்கூடிய ராட்சசி. அந்த ராட்சச குலமா இருந்தாலும் அவள் பெண் வடிவத்துல இருக்கிறாள். அப்படிங்கும் போது முதல்ல ராமனை கூட்டி செல்வது யாக சம்ரக்ஷணம் பண்ணம் அப்படிங்கறதான் விஸ்வாமித்திரர் சொல்லி கூட்டின்னு வர. இவர்கள் எல்லாம் நீ அழிக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லல, யாகத்தை சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு கூட்டிட்டு வர விஸ்வாமித்திரர் இப்ப தாட்டகா வரப்போறா அப்படிங்கிறார். ராமன் வந்து அவனோட வில்லை எடுத்து அந்த நாணை இழுக்கிறான். அந்த நாண் இழுக்கும் போது டொங்குன்னு பெரிய சத்தம் வருது. அது எந்த நேரத்துல இழுக்கிறான்? இரவு, நள்ளிரவா இருக்கும்போது அந்த மாதிரி இழுக்கும் போது நள்ளிரவுலதான் ராட்சசிகள் எல்லாம் பலத்தோட இருப்பா. அந்த நாணை கேட்டதும் தாட்டகா வரா. பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் ராமன் மேல தூக்கி போற. பெரிய கல்ல தூக்கி போடுறது என்ன, ஒரு மரத்தை அப்படியே வேரோட அறுத்து தூக்கி வீசறா ராமன் மேல. அந்த மாதிரி எல்லாம் வீசும்போது
ராமன் என்ன பண்றான், அப்படியே தன்னை ரட்சிச்சுக்கிறான். அதெல்லாம் அழிஞ்சு ஒன்னொன்னா அழிஞ்சு போறது. அவளுக்கு அடிபடுற மாதிரி நிறைய அம்பையும் எய்தறான். ஆனா விஸ்வாமித்ரர் என்ன பண்றார், இவளை நீ அழுத்தாக வேண்டும் அப்படிங்கிறார். ராமனுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கு. இவள் பெண்ணாச்சே, அழிக்கலாமா அப்படிங்கும்போது அவள் பண்ணக்கூடிய காரியங்கள் பெண் போல இல்ல அப்படின்னு விஸ்வாமித்திரர் அப்புறம்தான் விளக்குறார். ஆனா ராமனுக்கு இட்ட கட்டளை அவளை அழித்தாக வேண்டும் அப்படின்னு கட்டளை இட்டதுனால ராமன் அவளை முடித்தான். அப்புறம்தான் விஸ்வாமித்திரர் எக்ஸ்பிளைன் பண்றார், இந்த மாதிரி அவள் பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி இல்ல, இதுக்கு நாம இப்பவே முடிவு போடலைன்னா இந்த பிற்காலத்திலையும் யாக சம்ரக்ஷணம் நடக்காது, அதனால அவளை முடிப்பதே சரி அப்படிங்கறதெல்லாம் பின்னாடிதான் விவரிக்கிறார். ராமன் விஸ்வாமித்திரர் சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்டான். அந்த மாதிரி இது தாட்டகா வதம். இன்னொரு பக்கத்துல இதே மாதிரி ஒரு பெண் வரா, சூர்பனக. அந்த சூர்பனக கேக்குறது, எப்படியாவது என்னை ஏத்துக்கோ ராமனை கேக்குறா. ராமன் இல்லை, நான் ஏத்துக்க முடியாது, எனக்கு இதோ சீதா பிராட்டி இருக்கான்னு சொல்ல, நீ வேணா போய் லக்ஷ்மணனை கேளு அப்படின்னு சொல்ல, இருவருமாக கடைசியில என்ன நடக்கிறது, சூர்பனக அவளோட அங்க பங்கம் ஆகிறது. அவளோட மூக்கு வெட்டப்படுகிறது. அதுதான் நடந்தது. முக்கியமாக இந்த இடத்துல ஒரு பெரியவர் இருந்து சூர்பனகையை வதம் செய்து விடு அப்படின்னு சொல்லி இருந்தா ராமன் செய்திருப்பான். அதுதான் தாட்டகா வதத்துல நடந்தது. இங்க சொல்லாததுனால ராமனும் லக்ஷ்மணனும் அவளை அங்கபங்கம் செய்து மூக்கறுத்து காதறுத்து அவளை அனுப்பிவிட்டார்கள். அனுப்பி வைத்ததுனாலதான் பிறகு நடந்த ஸ்ரீராமாயணத்துல பின்னாடி வந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு நமக்கு இன்னைக்கு புரியலாம். ஆனா முக்கியமான காரணம் என்ன சொல்றானா, அங்க ஒரு பெரியவர் இருந்து இல்லை இவளை அழித்தாக வேண்டும் என்று கூறியிருந்தால் ராமன் கண்டிப்பா கேட்டிருப்பான். ஏன்னா அதுதான் தாட்டகாவதத்துல நடந்தது. அவர்களை கேட்பதே, அவர்கள் சொல்வதை கேட்பதே முக்கியமான விஷயம். இது இன்னொரு விஷயத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம சீலம் அப்படின்ற குணம் பார்க்கும் போதே ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம். பாலகாண்டத்துல 31வது சர்க்கத்துல 4வது ஸ்லோகம். இமௌ ஸ்வ முனிஷார்தூல கிங்கரோ சமுபஸ்திதோ அப்படிங்கிற ஸ்லோகம். ஆக்ஞாபய முனிஸ்ரேஷ்ட சாசனம் கர்வாவ கிம். முனிஸ்ரேஷ்ட சாசனம் கர்வாவ கிம். ஆக்ஞாபய முனிஸ்ரேஷ்ட சாசனம் கர்வாவ கிம். கிங்கரவ் சமுபஸ்திதவ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம கைங்கரியம் 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 அப்படிங்கிற வார்த்தையை நிறையவே பிரயோகப்படுத்துறோம். ஆனா அந்த கைங்கரியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி அதோட ரூட்டே இந்த கிங்கரவ் அப்படிங்கறதுல இருந்து தான் வருது. எம்பெருமானான ராமன் இந்த இடத்துல என்ன சொல்றானா, முனிவர்களுக்குள்ளே புலியாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரரே, உமக்கு நாம் சேவகர்களாக, வெறும் கிங்கரர்களாக சேவகர்களாக இருந்து நீங்க இட்ட ஆக்ஞைப்படி, நீங்க ஆக்ஞாபய நீங்க என்ன சொல்றீங்களோ, உங்க கை தாங்கலாக உங்க காலை பிடிச்சு என்ன நீங்க சொல்றீங்களோ அதெல்லாம் பண்ணதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நீங்க ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுதான் சாசனம். உங்க வார்த்தை எங்களுக்கு சாசனம். அந்த மாதிரி நாங்க உங்களுக்கு கைங்கரியம் பண்ணதுக்கு தான் இங்க நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு. அப்பவே கைங்கரியம்னா என்ன, இப்ப ஆச்சாரியன் சொன்ன வாக்கை நாம் எப்படி காக்க வேண்டும், அவர் சொன்னதை நாம எப்படி நடத்த, அவர் ஒரு வார்த்தை கேட்கும் போது நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது மனுஷனா பிறந்த ராமன் 12 வயசுலயே காமிச்சிட்டு போயிட்டான் நமக்கு. அந்த மாதிரி ஏற்கனவே எம்பெருமானே தன் வாயாலயம் சொல்லியிருக்கான், ஆக்ஞாபயம். நீங்க ஆக்ஞை இட்டால் போரும், உங்களோட திருவுள்ளம் என்னவோ அதுபடியே நாங்க நடந்துப்போம். வெறும் சேவகர்கள், நாங்க சேவகர்கள் தான் அப்படின்னு ராமனே சொன்னதும் சரி. அதை சொன்னது மட்டும் இல்லாம நடத்தியும் காண்பிச்சிருக்கான் ராமன். அதனால அவன் வார்த்தையும் ஒண்ணுதான், செயலும் ஒண்ணுதான், நினைத்ததும் ஒண்ணுதான். அதனாலேயே அவனுக்கு சாரித்திரம், நல்ல குணம் இருக்கு. பெரியவர்கள் வாக்கை கண்டிப்பாக கேட்கக்கூடியவன் ராமன் அப்படிங்கிறது தெரியாது. இதுக்கு சில இடங்கள்ல எதிர்மாறா சிலது வரலாம்.
அதையும் என்னென்ன அப்படின்னு நம்ம இங்க பார்க்கலாம். இங்க இருந்து பாலகாண்டத்துல பார்த்தோமா, இப்ப நேர யுத்த காண்டத்துக்கு போனோம்னா, ராவணவதம் முடிந்து விட்டது. ராவணனோட ஈம சடங்குகள் எல்லாமும் முடிந்து விட்டு சீதை எம்பெருமான் கிட்ட வந்தாச்சு பிராட்டி. அந்த மாதிரி இருக்கும்போது விபீஷணாழ்வான் என்ன சொல்றான், ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட ராமா, 14 வருஷமா நீ ரொம்பவே கஷ்டதான் பட்டிருக்க, உன் வனவாசமும் முடிய போறது, நீ கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நாள் லங்கையிலேயே இருந்து சிரம பரிகாரம் பண்ணி நல்ல துணிமடைகளை உடுத்தி கொண்டு ரெஸ்ட் கொஞ்சம் எடுத்துட்டு அந்த மாதிரி நீ இருந்துட்டு போயேன், அனுகிரகம் பண்ணிட்டு எங்களுக்கு போயேன் அப்படின்னு எம்பெருமான் ராமன் விபீஷ்ணன் பெருமாள்கிட்ட கேட்க, அந்த இடத்துல பெருமாள் சொன்ன பதில் என்னன்னா, அப்பப்பா அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. ஏன்னா பரதன், என் தம்பி பரதன், அவன் ரொம்ப பெரியவன், அவன் ரொம்ப தர்மவான். அந்த மாதிரி இருக்கிற தர்மவானான பரதன், என்னை விட சின்னவனான பரதன் எனக்கு தம்பி, அவன் ரொம்ப மென்மையானவன். அப்பேற்பட்டவன் அவன் ஒண்ணுமே தப்பு பண்ணல, ஆனா அவன் அசௌகரியத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் எந்த சுகமுமே வேண்டாம், ஏன்னா நான் இல்லாத போதும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடுது, அதனால நான் எங்க அண்ணா பெருமாளான ராமன் எப்படி வாழறானோ அதே மாதிரி நான் தனியா வாழ போறேன்னு நந்தி கிராமத்துல அவன் ஒரு சுகமும் இல்லாம ஒரு சௌகரியமும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் அந்த மாதிரி வாழும்போது இங்க நான் எப்படி ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப நன்னா நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணிட்டு நான் எப்படி இருக்க முடியும்? நான் உடனே பரதனை போய் பார்க்க வேண்டும், நான் உடனே கிளம்ப வேண்டும். ஏன்னா பரதனுக்கு கொடுத்த வாக்கும் நான் வந்துருவேன், நீ காத்திருக்கணும், 14 வருஷம் ஒரு நாள் தாண்டாது, 14வது வருஷம் முடியும் போது நான் உன்கிட்ட இருப்பேன்னு கொடுத்த வாக்கு. அந்த மாதிரி பரதன் காத்துட்டு இருக்கும் போது நான் போயே ஆக வேண்டும், எனக்கு இந்த சுகம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார் பெருமாள். ஆனா கிளம்பும் போது வழியில என்ன ஆறுது, புஷ்பக விமானத்துல இந்த மாதிரி கிளம்புறார், உடனே போயாக வேண்டும் என்பதனால புஷ்பக விமானத்துல கிளம்புறார். அந்த மாதிரி போகும்போது பரத்வாஜ முனிய சந்திக்க நேர்றது. பரத்வாஜ முனி என்ன சொல்றார், நான் பண்ணும் திருவாராதனத்தை நீ ஏத்துக்கொள்ள வேண்டும் ராமா, நீ நாளைக்கு தான் அயோத்தியாவுக்கு செல்ல முடியும். இந்த இடத்துல என்ன ஆறுதுன்னா, அதே அந்த சாசனம்னு அங்க சொல்ற பார்த்தியே, பரத்வாஜஸ்ய சாசனாத் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல வருது. பரத்வாஜஸ்ய சாசனாத், இந்த சாசனாத்தின் வரும்போது அவரிட்ட கட்டளை ஆகிவிட்டது, அந்த ரூலை மீற முடியாது. அந்த ரூலை மீற முடியாதுங்கிறதுனால பெரியவர்கள் விபீஷ்ணன்ட்ட என்ன சொன்னா, நான் இங்கெல்லாம் தங்க மாட்டேன், நான் உடனே போயாகணும் பரதன் கிட்ட அப்படின்னு சொன்ன பெருமாள் இந்த இடத்துல இறங்கி தங்குறார். அதுக்கப்புறம்தான் அந்த இடத்துல பரத்வாஜ முனி ஆசிரமத்துல இறங்கி தங்கினதுனால அங்கேந்து ஹனுமனை அனுப்பித்து அவர் அந்த நந்தி கிராமத்துல போய் பரதனை அணைத்து கொண்டு காத்திருக்கணும் பரதானி, பின்னாடியே வரார். இதுதான் நடந்தது, பெருமாள் பின்னாடியே வந்துட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு ஆறுதலாக வார்த்தை சொன்னது திருவடியான ஹனுமன். இது எல்லாமே நம்ம இந்த காலத்திலயும் இந்தியால போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த பரத்வாஜ முனியோட ஆசிரமம்ங்கிறது பிரயாக்ராஜ் அலகாபாத் அப்படின்ற ஊர்ல இருக்கு. திரிவேணி சங்கமம் ஆற இடத்துக்கு கொஞ்சம் கிட்டக்க இருக்கு. அந்த இடத்துல இருந்து அயோத்தியா இன்னும் கொஞ்சம் வடமேற்கு பக்கமா போய் அயோத்தியா கிட்ட நந்தி கிராமம்னு இருக்கு. அந்த இடத்துல போய் பரத் மிலாப் இல்ல, இந்த நந்தி கிராமம் அப்படின்ற இடத்துல மாருதியான திருவடியான ஹனுமான் எப்படி பரதனை சமாதானப்படுத்தி காத்திருந்தான் பரதன் அப்படிங்கிறத, அந்த மாதிரி இடங்களை நாம இன்னைக்கும் பார்க்கலாம். பிரயாக்ராஜ், அயோத்தியா இந்த 2 இடங்கள்ல தான் இந்த 2 விஷயமும் நடந்ததாக சொல்றார். அங்க கோயில்களும் இருக்கு, பரத்வாஜ ஆசிரமம் இன்னைக்கும் இருக்கு. அந்த இடங்கள் கண்டிப்பா நம்ம போய் சேவிக்க வேண்டிய இடங்கள் தான். அந்த மாதிரி பரத்வாஜஸ்ய சாசனாத் அப்படின்னு ஆனதுனால, கட்டளை இட்டதுனால, ஒரு விஷயத்துக்கும் கட்டளை மாறும்போது அந்த இடத்துல எது சரியோ அதுதான் எம்பெருமானான ராமன் பண்றான் அப்படிங்கறத நம்ம நன்னா புரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது சரி, இது பரத்வாஜஸ்ய சாசனாத் அப்படின்னு இந்த மகரிஷி, இந்த முனிவர் சொன்னதை கேட்டானே பெருமாள் அப்படின்னு பார்க்கும்போது, திருப்பி நம்ம பரதன்
வந்த காலம் காட்டுல பெருமாள் பிராட்டி லக்ஷ்மணன் 3 பேரும் இருக்கும்போது பரதன் அயோத்தியாவாசிகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து திரும்பி வா அண்ணா அப்படின்னு கூப்பிடுறான். சரி, பரதனோட வாக்க காக்க வேண்டாம், தம்பியோட வாக்கு. இல்ல இல்ல, நான் சொல்லதுதான் சரி. அண்ணா வந்து அண்ணாவான பெருமாள் என்ன சொல்றார், அப்பாவோட வாக்கு இதுதான், அப்பாவும் அம்மாவும் முடிவு பண்ணது இதுதான், அதனால நான் காட்டுல இருக்கேன், இதுதான் சரி அப்படின்னு. இல்லைன்னா அப்பாவோட வாக்கு நிலைக்காது அப்படின்னு தம்பிய சமாதானப்படுத்தலாம். ஆனா அந்த இடத்துல வசிஷ்டர், ஜாபாலி போன்ற முனிவர்களும், பெரிய பெரிய முனிவர்கள், வசிஷ்டரோ வந்து குலகுரு, அவர்களெல்லாம் சொல்லக்கூட பெருமாள் வந்து திரும்பி போகல. அதுக்கு சூக்ஷ்மமான காரணம் பின்னாடி நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டி இருக்கு அப்படின்னு பார்த்தாலும், இது காண்டக்ட் சர்டிபிகேட், பெருமாளோட காண்டக்ட் சர்டிபிகேட்டான லெசனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த சாப்டரை பார்க்கும்போது எம்பெருமானோட வார்த்தை ஒவ்வொரு இடத்துலயும் தவறாது. அது மட்டும் இல்லாம இந்த பெரியவர்கள் அப்படின்னு அவர்கள் இருக்கும்போது அவர் வாக்கை தவற மாட்டான் ராமன் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த இடத்துல ஏன் திரும்பி போகலனா, முதல்ல சொன்னது தசரதர் வந்து அப்பாவோட வாக்க மதித்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அத நிறைவேற்றதான் ராமன் இங்க வந்தான். ஆனா என்ன ஆகும்னா, இப்ப இங்க வசிஷ்டரும் ஜாபாலியும் கேட்டுக்கொள்ள பெருமாள் அயோத்தியக்கு திரும்பி போயிருந்தா, அயோத்தியக்கு திரும்பி போனப்புறம் இன்னும் 2 முனிவர்கள் வந்திருப்பா. அவ வந்து என்ன சொல்லிருப்பா, என்னது இது, உங்க அப்பா சொன்ன வாக்க நீ உடைச்சிட்டியே, இந்த வாக்க நீ காக்கவே இல்லையே, நீ காக்க வேண்டாமா, நீ எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் ராமா, நீ காட்டுக்கு திரும்பி போனம் அப்படின்னு அவ சொல்லியிருப்பா. சரி, அவர்கள் பெரியவர்கள், அவ இப்படி சொன்னாலே அப்படின்ட்டு திருப்பி ராமன் காட்டுக்கு போயிருப்பான். அங்க வந்து திருப்பி 2 முனிவர்கள் வந்து சொல்லியிருப்பா, இல்ல ராமா நீ இப்படி இருக்கலாமா, நாங்க சொல்றோம் நீ வந்து திரும்பி போறதுதான் சரி அப்படின்னு. அதுக்குன்னு என்ன பெருமாள் வந்து காட்டுக்கும் அயோத்தியக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்க முடியுமா? இல்லையே. அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து கண்டிப்பா அப்பாவோட வாக்கை நிறைவேற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு, இந்த ஒரு வாக்கை நிறைவேற்றுவதுதான் சரி அப்படின்னு அந்த இடத்துல எது சரியோ அதை செய்தான் ராமன். நம்ம பொதுவாக தனியா நம்ம பெருமாளோட மாத்ரு பக்தியை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் பொதுவாக கிடையாது. இப்பேற்பட்ட சாரித்திரத்தோட இருக்கக்கூடியவன், நல்லடத்தையோட இருக்கக்கூடியவனுக்கு மாத்ருதேவ பவா பித்ருதேவோ பவா அப்படிங்கிற விஷயம் வந்து விவரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஸ்ரீராமாயணத்துல சில விஷயங்கள் நடந்திருக்கு, அதை மட்டும் இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த பரதன் மேல பழி இல்லை, பரதன் பாதுகையை வாங்கி கொண்டு சென்ற பிறகு இளையாழ்வாரான லக்ஷ்மணன் வந்து இளைய பெருமாள் எப்படி இருப்பார்னா, பரதனை புகழ்ந்து விட்டு, அப்பா எப்பேற்பட்ட குணமான் பரதன், இந்த மாதிரி ரொம்ப அழகா பிறந்து எப்படி வாழறான் பாரு, கொடுத்த வாக்கை உன் மேல எப்படி பக்தியோட இருக்கான் பெருமாள் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, பொதுவாக என்ன சொல்லுவார்கள், ஒரு குழந்தை அம்மாவோட குணத்தை எடுத்துக்கும், அப்பாவோட குணத்தை விட எல்லாருமே பொதுவா அம்மாவோட குணம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஏன்னா அம்மா தான் கூடவே இருப்பா, அம்மா தான் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாள், அம்மாவோட குணம் வந்து அந்த குழந்தைக்கு நிறைய வரும். அதனால அந்த அம்மாவோட குணம் ரொம்ப நன்னா இருக்கணும்னு நம்ம பூர்வர்கள் எல்லாம் நினைப்பா. கல்யாணத்துக்கு பார்க்கும்போது கூட அந்த பெண்ணோட குணம் ரொம்ப நன்னா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் தேடுவா. அந்த பொண்ணோட அம்மா குணம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் வச்சு இந்த பொண்ணு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த மாதிரிதான் பார்த்து ஒரு பொண்ணை தேர்ந்தெடுப்பாள். அதனால இளைய பெருமாள் இங்க என்ன சொல்றாருன்னா, அப்பா இந்த கொடூரமான கைகேயிக்கு, இவ்வளவு கிளேசமுள்ள கைகேயிக்கு பரதனா பிறந்தான், பரதன் எவ்வளவு நல்நடத்தை உள்ளவன் அப்படிங்கிறார். அந்த இடத்துல பெருமாள் அளிக்கிற பதில் இருக்குன்னா, அவ என்ன வேணா பண்ணிருக்கலாம், கைகேயி பெற்ற தாயும் கிடையாது, அவள் மாற்றுத்தாய் தான் பெருமாளுக்கு. இருந்தாலுமே அவர் சொல்றார் இளைய பெருமாள்கிட்ட, கைகேயை பத்தி நீ இனிமே தப்பா பேசவே கூடாது, கைகேயும் நமக்கு அம்மாதான்,
அவளை பத்தி நீ தப்பா இனிமே நீ பேசவே கூடாது. நதே அம்பா மத்தியமா தாத் கர்ஹிதவ்யா கதஞ்சன. மத்தியமா தாத் கர்ஹிதவ்யா, அம்பா நமக்கு மாற்றுத்தாயா இருக்கக்கூடிய கைகேயை பத்தி கூட நீ தப்பாவே பேசக்கூடாது. நீ பரதனோட நல்குணங்களை எவ்வளவு வேணா பாடு, அது எனக்கு அமுதமா தேன் பாயரா போல இருக்கும் என் காதுக்கு. ஆனா வேற ஒரு விஷயத்த நீ சொல்லவே கூடாது. கைகேயை பத்தி தப்பா பேச வேண்டிய அவசியம் இல்லை. பெருமாளுக்கு கைகேயி மேல மரியாதை இல்லைனா, மாத்ருதேவோ பவ அப்படின்னு அவர் நினைக்கலைனா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் தெரிய வருது இந்த விஷயத்திலேருந்துன்னு பூர்வர்கள் சொல்றா. அடுத்தது வர்ணாசிரம தர்மத்தை பெருமாள் எப்படி அனுஷ்டித்தார் அப்படின்னு பார்க்கணும். அதுவும் பிறந்தது இக்ஷ்வாக்கு குலத்துல. அங்க ஆச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே அனுஷ்டானத்தை ரொம்ப அழகா பண்ணுவா அப்படிங்கிறதுனால பெருமாளான ராமன் அவன் பெருமாளா இருக்கலாம், ஆனா பிறந்தது இக்ஷ்வாக்கு குலத்துல க்ஷத்ரியனாக. அதுக்கு என்ன தர்மம் இருக்குமோ அதெல்லாம் அவன் கண்டிப்பா செய்வான் அப்படிங்கிறது தான் விவரிக்க போறோம். பெருமாள் தான் ஆனா மனுஷனா பிறந்திருக்கான், க்ஷத்ரிய தர்மத்துல பிறந்திருக்கான். க்ஷத்ரிய தர்மத்திலையும் நிறைய ஆசிரமங்கள் இருக்கும். பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம்னு அடுத்தடுத்து சன்னியாசாசிரமம். இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்திலையும் அவன் குலத்துக்கு ஏத்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணார் அப்படிங்கறத தான் விவரிக்க போறோம். விஸ்வாமித்திரர் சாயங்கால வேளையில தான் காட்டுக்கு கூட்டிட்டு போனார் பெருமாளையும் இளைய பெருமாளையும். ராத்திரி அவர்கள் நித்ரை பண்ணிட்டு அடுத்த நாள் விழிக்கும் போது, எப்படி நம்ம கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கனைருலகன்றது காலையும் பொழுதாய், சூரியன் உதிக்கிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடியே எழுப்பி உதிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதுனால சூரியன் உதிக்கிறதுக்கு ரொம்ப காலம் முன்னாடியே எழுந்துக்கணும் அப்படிங்கிறது இந்த பாசுரத்திலையும் தெரியறது. கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். உதிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம், நம்ம பண்ண வேண்டிய கர்த்தவியங்கள் நிறைய இருக்கு. ஓ கௌசல்யா புத்திரனே, கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, அதுக்கு முன்னாடியே நீ எழுந்துக்கோன்னு எழுப்பி விட்டதாக தான் சரித்திரம் சொல்றது. இந்த ஸ்லோகத்துல கௌசல்யா சுப்ரஜா அந்த ஸ்லோகத்துல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். அந்த ரெண்டு வார்த்தைகள் முக்கியமானது. கர்த்தவியம் அப்படிங்கிறது நம்ம பண்ண வேண்டிய, நமக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம பண்ண வேண்டிய டியூட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தெய்வமான்ஹிகம் அப்படின்னா என்ன? ஆன்ஹிகம்னா பொதுவாக சுத்தமா இருக்கிறது, எழுந்தவுடன் பல் தேய்ச்சி குளிப்பது, அதுக்கு எப்படி குளிக்கணுமோ அப்படி குளிப்பது, அதுக்கப்புறமா சந்தியாவந்தனம் பண்ணுவது, பஞ்சமகா யஜ்ஞங்கள் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம ஒரு தினத்துக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ டெய்லி நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள், இந்த மாதிரி யாகம், சந்தியாவந்தனம், ஸ்நானம், சுத்தப்படுத்திக்கிறது, தெய்வத்தை வழிபடுறது, இதத்தான் ஆன்ஹிகம் அப்படின்னு சொல்றா. இத கர்த்தவ்யம் தெய்வம் ஆன்ஹிகம்னு ஒரு சின்ன குழந்தை அப்பதான் குருகுலத்திலேருந்து திரும்பி வந்த குழந்தைய எழுப்பி ஒருத்தர் விஸ்வாமித்திரர் இப்படி கூப்பிட்டு ராமனை எழுப்புறார் அப்படின்னா, இந்த குழந்தை இந்த கைங்கரியங்களை எல்லாம், இந்த தெய்வ மான்ஹிகத்தை கண்டிப்பா செய்யக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. முதல்ல இதே விஷயத்த கீதாச்சாரியனான எம்பெருமான் கண்ணன் பகவத்கீதையில எப்படி சொல்றாருன்னா, பண்ண வேண்டிய கைங்கரியங்களை நான் நிறுத்தாம பண்ணியே ஆகணும். நான் அந்த மாதிரி பண்ணாம போனேன்னா நான் தப்பான எக்ஸாம்பிள் செட் பண்றேன். நான் இந்த உலகத்துல பிறந்துட்டு நான் பெருமாள், அதனால நான் எதுவுமே பண்ண மாட்டேன், இந்த நீங்க பண்ற கர்மங்கள் எதுவுமே எனக்கு சேராது அப்படின்னு நான் இருக்க முடியாது. எல்லாமே நான் பண்ணியே ஆக வேண்டும் அப்படிங்கறதான் அவரும் 13வது அத்தியாயத்துல 3வது அத்தியாயத்துல 22வது ஸ்லோகம் 23வது ஸ்லோகம் இந்த மாதிரி 2 ஸ்லோகங்கள்ல கர்த்தவ்யம் அஸ்தி அப்படின்னு அவரும் கிளியரா சொல்றார். நான் பண்ணியே ஆக வேண்டும். நான் ஒரு க்ஷணம் நான் சலிச்சு என்னால இன்னைக்கு பண்ண முடியலன்னு உட்கார்ந்துட்டா பாரு, சலிச்சு அன்னைக்கு கண்ணன் பண்ணாம போயிட்டான், அந்த மாதிரி நானும் இன்னைக்கு சலித்திருக்கேன், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு
பின்னாடி வரவா எல்லாம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவா. தேவையில்லாத எக்ஸாம்பிளை எடுத்துப்பா. அந்த மாதிரி தேவையில்லாத எக்ஸாம்பிள நான் கொடுக்க விரும்பல. அதனால நான் எவ்வளவு டயர்டா இருந்தாலும் இது ஏன் அர்ஜுனன் வந்து என்னால இது பண்ண முடியாது அப்படின்னு உட்கார்ந்துக்கிறான் இல்லையா, அது அந்த மாதிரி வந்த இடம் தானே பகவத்கீதை. அந்த மாதிரி இடத்துலயும் அதை ஊக்குவிக்கவும் பெருமாள் கண்ணன் கீதாச்சாரியனாக என்ன சொல்றாருன்னா, நான் சலித்து உட்கார முடியாது, நான் சரியான பாதையில இருந்தே ஆக வேண்டும். ஏன்னா ஒரு வசுதேவனுக்கு பிறந்த எல்லா அனுஷ்டானங்களையும் எப்பவுமே முதன்மையான வசுதேவனுக்கு பிறந்த வாசுதேவனான கண்ணன் இத பண்ணல அப்படின்னு சொல்லிடுவா. எனக்கு மட்டும் இல்லை, என் முன்னோர்களுக்கும் இது தப்பாக போய்விடும். அதே மாதிரி பின்வருவர்களும் இதை தப்பாகத்தான் எடுத்துப்பார்கள். அதனால அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு கிளியரா கீதையிலையும் கீதாச்சாரியன் விவரிக்கிறார். இந்த கௌசல்யா சுப்ரதா ஸ்தோத்திரம் நடந்த போது ராமனோ பிரம்மச்சாரி, அவனுக்கு ஆசிரமம், அந்த பிரம்மச்சாரி ஆசிரமத்துல பண்ண வேண்டிய விஷயங்களை அவன் சிலது பண்ணியிருக்கான். இதுவே சீதையை கல்யாணம் பண்ணிண்டு காட்டுக்கு போன போது கிரகஸ்தாசிரமம் எம்பெருமானுக்கு அப்பவும் சில கைங்கரியங்கள், சில அனுஷ்டானங்களை செய்தே ஆக வேண்டும். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில யுத்த காண்டத்துல என்ன வருதுன்னா, சீதை பிரிந்து போய்விட்டாள். ரொம்ப கலக்கத்தோட இருக்கக்கூடிய பெருமாளை லக்ஷ்மணன் வந்து சமாதானப்படுத்துறான். சமாதானப்படுத்திட்டு என்ன வருது அந்த ஸ்லோகத்துலனா, சாயங்காலம் பெருமாள் சந்தியாவந்தனம் பண்ணார். சந்தியாம் உபாசத ராமஹ சந்தியாம் உபாசத அப்படிங்கறத பல்வேறு இடங்கள்ல காமிச்சிருக்கா. யுத்த காண்டத்துல முக்கியமா 5வது சர்க்கத்துல 23வது ஸ்லோகம், ஸ்மரன் கமல பத்ர அக்ஷீம் சீதாம் சோக ஆகுலி கிருதா. அதுக்கு முன்னாடி ஆஷ்வாசிதோ லக்ஷ்மணேன ராமஹ சந்தியாம் உபாசத. ஸ்மரன் கமல் பத்ர அக்ஷீம் சீதாம் சோக ஆகுலி கிருதா. சீதை எப்பேற்பட்டவள், நீ அதெல்லாம் வந்து சீதை ரொம்ப குணவதி, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா நீ முதல்ல இந்த சந்தியாம் உபாசத்தை, நீ பண்ண வேண்டிய சந்தியாவந்தனத்தை மறக்காம செய்தாக வேண்டும். ராமா, தளர்ந்து போகாதவா, இந்த அனுஷ்டானங்களை செய்வோம் அப்படின்னு லக்ஷ்மணன் சமாதானப்படுத்தி, பெருமாளுக்கு எந்த நேரத்துல சமாதானப்படுத்தினார் அப்படிங்கிறதுக்காக சந்தியாம், அந்த சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய நேரத்துல இதெல்லாம் நடந்தது அப்படின்னு தான் இந்த ஸ்லோகம் விவரிக்கிறது. இதே போல நமக்கு சீதையோட இருந்த போதே எப்படி கர்மானுஷ்டானத்தை செய்தார் பெருமாள் அப்படின்னு பார்த்தோம்னா, பரதாழ்வான் சித்திரக்கூடத்துக்கு வரான். பெருமாளோட குட்டில் அந்த அவனோட பர்ணசாலை எங்க இருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடித்தானா, யாகத்திலேந்து வர புகை, நெருப்பில்லாம புகையாது அப்படின்னு சொல்லுவார்களே, ஒரு இடத்துல நெருப்பு இருந்தாதான் புகையும் அப்படிங்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா எங்கேயோ யாருமே இல்லாத ஒரு காட்டுல கொஞ்சோண்டு புகை வருது. வெறும் மிருகங்கள் இருக்கக்கூடிய காட்டுலேருந்து இந்த காட்டுத்தீ மாதிரி இல்லாம நல்ல புகையாக தூரத்திலேருந்தே தெரியுது. இந்த நல்ல நெருப்புல, இந்த நல்ல அக்னி, யாகம் பண்ணக்கூடிய அக்னிலேருந்து புகை வருது. பரதனுக்கு தூரத்திலேருந்தே தெரிஞ்சதுனால, ஆஹா, அந்த புகைய பார்த்துதான் இங்கதான் பெருமாளும் பிராட்டியும் லக்ஷ்மணனும் கூடியிருப்பார்கள், அவர்களோட குடில் அங்கத்தான் இருக்க வேண்டும், பர்ணசாலை அமைத்திருப்பான் லக்ஷ்மணன் அப்படின்னு அந்த நெருப்புலேந்து வந்த புகை, அக்னியிலேந்து வந்த புகையை பார்த்துதான் பரதன் கண்டுபிடித்தான். இந்த சீன் நடக்கும் போது பேரலல் சீன் அங்க வந்து அந்த பர்ணசாலையில என்ன நடக்கிறதுனா, இளைய பெருமாளிடம் சொல்றார், யாரோ நம்மள தாக்க வந்திருக்கா, ரட்சித்தாக வேண்டும், பிராட்டியை மறைத்து வைத்துக் கொள்வோம், உன் அக்னியை அழிச்சிடு, நீ வந்து உன் யாகசாலையில இருக்கிற அக்னியெல்லாம் இப்ப அழிச்சிடலாம் ராமா, ஹோமாக்னியை அழித்து விடலாம்,
இந்த இந்த அக்னியை வச்சே, இந்த ஹோமத்துல இருந்து வர புகைய வச்சே நம்ம எங்க இருக்கோம்னு கண்டுபிடிச்சிருவா. அதனால முதல்ல அதை அழிச்சிடுங்கிறார். அந்த மாதிரி அழிக்க கூடாது, அதுவும் பெருமாள் சொல்றார். அப்படி அவசியம் இல்லை, அந்த மாதிரி அவசியம் கிடையாது. நீ வா, பரதன் நல்லபடியா தான் இருப்பான்னு அப்ப கூட அந்த இடத்துல கூட பெருமாள் கரெக்டான அனுஷ்டானத்தை பண்ணார், கர்மானுஷ்டானத்தை விடாம இருந்தார் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியறது. இதே விஷயம் இன்னொரு வேற மாதிரி ஒரு ஆங்கிள் பார்த்தோம்னா, சரணாகதி பண்ணும்போது, அதாவது நமக்கு இன்னைக்கு பஞ்ச சம்ஸ்காரம் நடக்க போறதுன்னா நம்ம ஒரு விதமான சுத்தத்தோடையும் சில கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டே, இப்போ ஒரு குழந்தை, ஒரு பூணல் போட்ட குழந்தை, உபநயனமான குழந்தைக்குன்னா அன்னைக்கான பார்த்தால சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு ஒன்னும் சாப்பிடாம சில விஷயங்களை பண்ணிக்கொண்டே சரணாகதி அனுஷ்டிக்க வேண்டும். அன்னைக்கு சமாஸ்ரணம் அப்படிங்கிற காரியக்கிரமத்துக்கு சில ரூல்ஸ் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணணும். இதே மாதிரிதான் பெருமாள் என்ன பண்றார், சமுத்திரராஜன் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சரணாகதி பண்ணதுக்காக 3 நாள் விரதம் மாதிரி இருந்து சுத்தப்படுத்திண்டு நிறைய கர்மானுஷ்டாங்களை எல்லாம் கரெக்டா பண்ணி நிறைய விஷயங்களை கரெக்டாக செய்து அப்பதான் போய் அவர் அனுஷ்டித்தாரா அந்த சரணாகதிய. ஆனா இதுக்கு கான்ட்ராஸ்டாவே என்ன வரும்னா, விபீஷணன் சரணாகதி பண்ணும்போது அதை ஏத்துக்கொள்வதற்காக பெருமாள் ஒண்ணுமே பண்ணல, ஒரு அனுஷ்டானமும் பண்ணல. அப்படின்னா எந்த இடத்துல பண்ணணும்? எப்பயுமே அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்த பண்ணமா, இல்ல அனுஷ்டானம் இல்லாம இருந்தா கூட இது நடக்குமா அப்படின்னா, சரணாகதி அப்படிங்கறதே இப்ப அடியன் சொன்ன விவரணமும் இந்த சமாசரணத்துக்கு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அன்னைக்கு கர்மானுஷ்டானத்தை பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு அடியன் சொன்னேன். ஆனா பெண்களான நமக்கு நிறைய பெண்கள் தான் நம்ம இருக்கோம். முக்கியமா இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்னன்னா திரௌபதி ஸ்நாதையா என்னே பிரபத்தி பண்ணித்து நீசர் நடுவே இரே இவ்வர்த்தம் கேட்டது அப்படின்னு எல்லாம் பிள்ளலோகாச்சாரியா ஸ்ரீவச்சன புஷ்பத்துல விவரிக்கிறார். முமுக்ஷபடியில விவரிக்கிறார். அந்த விஷயம் எப்படி இருக்குன்னா, ஸ்நாதையா என்னே பிரபத்தி பண்ணித்து திரௌபதிக்கு அசௌரியம் இருந்துதான் பிரபத்தி பண்ணா. அந்த மாதிரி அசௌரிய காலத்துலதான் அவ பிரபத்தி பண்ணா. அதுவே பெருமாள் சமுத்திரராஜன்ட்ட சரணாகதி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இப்படி சுத்தமா இருந்தாரே, எது சரி? இப்ப சுத்தமா இல்லேனா சுத்தமாயிட்டு பண்ணணுமா, சுத்தமா இருந்தா அசுத்தியா பண்ணணுமா அப்படின்னு வேள்வெட்டி பிள்ளை அப்படின்னு ஒரு பூர்வாச்சாரியர் இருந்தார். அவர் இந்த கேள்வியை நம்புள்ள இடம் கேட்கிறார். இது எந்த இடத்துல வரணும்? ஸ்ரீவச்சன பூஷணத்தை வேள்வெட்டி பிள்ளைக்கு பிள்ளை அருளி செய்த வார்த்தையை ஸ்மரிப்பது அப்படின்ற இடத்துல வரும். இந்த ஸ்ரீவச்சன பூஷண சூத்திரத்துக்கு மாமுனிகள், இன்னைக்கு அவரோட தீர்த்தம், எப்பேற்பட்ட ஆச்சாரியன், பெருமாளுக்கே ஆச்சாரியன், அவர் என்ன விவரிக்கிறார்னா, இருந்தபடியே அதிகாரியாம் இத்தனை கர்மானுஷ்டானம் பண்ண முடிஞ்சா நாம பண்ணணும். ஆனா இதுக்காக ஒரு விஷயத்துக்காக மாத்தி பண்ண வேண்டாம். சரணாகதி அப்படின்னு வரும்போது இந்த அனுஷ்டானம் அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ஆறுது. ப்ரீ பிளான்டா இருக்குன்னா அதுக்கு ஏத்த கர்மானுஷ்டானத்தை பண்ணிட்டு போகணும். அதுவே அந்த மானசீக வியாபாரம் திரௌபதிக்கு அந்த இருந்த சூழ்நிலையில அவள் எப்படி இருந்தாலோ அப்படியே அவள் சரணாகதி பண்ணதுதான் சரி. ஏன்னா அது அவளோட மனசுக்கும் பெருமாளோட மனசுக்கும் கண்ணனோட மனசுக்கும் இருந்த மானசீக வியாபாரம், அது ஒரு நிலை, அவ்வளவுதான். அந்த நிலைக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இன்னொரு கேள்வி இந்த இடத்துல என்ன வரும்னா, இந்த வேள்வெட்டி பிள்ளைக்கு இருக்கிற கேள்வி, பெருமாள் ராமன் அவனோ பெருமாளேதான், அவன் இங்க பிறந்தாலும் அவன் இந்த அனுஷ்டானத்தை எல்லாம் பண்ணணுமா அப்படின்றது ஒரு ஒன் பார்ட் ஆஃப் த கொஸ்டின். அந்த மாதிரி இருக்கிற கேள்விக்கும் பதில் என்னன்னா, இந்த உலகத்துல மனுஷனா பிறந்தாச்சுன்னா இந்த மனுஷனுக்கு நம்ம எந்த குலத்துல எந்த ஜாதியில பிறக்கிறோமோ அந்த குலத்துக்கு ஏத்த அனுஷ்டானம் அந்தந்த ஆசிரமத்துக்கு ஏத்த மாதிரி நாம் பண்ணியே ஆக வேண்டும். இதுதான் ஸ்திரீகளுக்கு ஸ்திரீ தர்மம் அப்படின்னு வேற ஒரு கிரந்தத்துல இதெல்லாம் நாம வையாரம் குழுவுல கண்டிப்பா கத்துக்கிறோம். அந்த மாதிரி அந்தந்த விஷயத்துக்கு எப்படி இருக்கோ பண்ணணும். பட் பெருமாளாக இருந்தாலும் இந்த உலகத்துல பிறந்தாச்சுன்னா பண்ணியே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுதான் கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பெருமாளாக இருந்தாலுமே இது பண்ணித்தான் ஆக வேண்டும் என்று இன்னும் சில ஸ்லோகங்களை குறித்து கூட சொல்லி கூட இத விவரிக்கிறார். சனாதன தர்மம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கும் போது இது கண்டிப்பா இது ஒரு சனாதன தர்மம் அப்படிங்கிறது ஒரு வழிமுறை தான்.
அதுல நம்ம விஷ்ணுவாவே இருந்தாலும் விஷ்ணு பக்தனுக்கு மட்டும் இந்த கர்மானுஷ்டானம்ன்றது கிடையாது. விஷ்ணுவா இருந்தாலும் விஷ்ணுக்கும் இந்த கர்மானுஷ்டானம் உண்டு அப்படிங்கறதுதான் தெரிவிக்கிறா. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய கேட்டகரி சாரித்திரம் என்பது தெய்வ பக்தி. இந்த தெய்வ பக்தி பெருமாளுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம நிறைய விஷயத்துல தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் தெரிந்த எக்ஸாம்பிள் வந்து அயோத்தியா காண்டத்துல யுவராஜ பட்டாபிஷேகம் நடக்க போறது என்று தசரதர் அறிவித்தாச்சு. அந்த அறிவித்த பிறகு வசிஷ்டர் பெருமாளை அழைத்து என்னெல்லாம் இன்னைக்கு அவர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது திருவாராதனம் இன்னைக்கு பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்ற தருணத்துல குல தெய்வம் பெருமாளுக்கு இக்ஷ்வாக்கு குலத்துக்கு யாருன்னா ரங்கநாதன், ஸ்ரீரங்கநாதன். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல படுத்துக்கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிற ஸ்ரீரங்கநாதன் அன்று அயோத்தியில் திருவாராதனம் பெருமாளிடம் கண்டருளினார். பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு திருவாராதனம் செய்ததுனால திருவாராதனம் பெற்ற பெருமாள் பெரிய பெருமாளானார். பெருமாளுக்கு திருவாராதனம் செய்தார். அதனால் அந்த திருவாராதனத்தை அனுபவித்த பெருமாள் பெரிய பெருமாள் ஆனார். அதனாலதான் இன்னைக்கு திருவரங்கத்துல சயனித்தின் இருக்கிற பெருமாளுக்கு பெரிய பெருமாள் அப்படின்னு நாம இன்னைக்கு அழைக்கிறோம். இந்த இடத்துல வர ஸ்லோகம் சீதையோட சேர்ந்து அழகா திருவாராதனம் பண்ணினார் அப்படிங்கிறதுதான் சொல்றா. சகபத்னியா விசாலாக்ஷா நாராயணம் உபாகமத்து அப்படிங்கிறா. சீதையோட சேர்ந்து சுத்தமாக ஸ்நானம் பண்ணி அவர் வந்து நன்னா தியானம் பண்ணி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் மேல தியானம் பண்ணி ஒரு கலக்கமும் இல்லாம அழகாக சீதையோட சேர்ந்து திருவாராதனம் பண்ணினார். திருவாராதனம் மட்டும் இல்லாம அந்த யாகத்துக்கு அன்னைக்கு பண்ண வேண்டிய யாகத்துக்கு அவர் நெய்யெல்லாம் எப்படி சேர்த்தார், அந்த யாகத்திலேருந்து வந்த ஹவிஸ் அந்த பிரசாதத்தையும் எப்படி பெருமாள் ஸ்வீகரிச்சுண்டார் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப நன்னா சொல்லியிருக்கா. நம்ம முக்கியமா இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பாத்ம புராணத்துல பாதாள காண்டத்துல என்ன வருதுன்னா, இந்த அழகான திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாதரை, இன்று திருவரங்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதரை விபீஷ்ணனுக்கு பரிசாக அளித்தார். நீ பண்ண கைங்கரியத்துக்கு இதோ எங்களோட குலதெய்வத்தையே நீ வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விபீஷணனுக்கு கொடுத்ததாக பாத்ம புராணத்துல சொல்றது. அந்த விபீஷணன் கொண்டு போன ஸ்ரீரங்கநாதர் தான் இறக்கி வைத்தான் ஸ்ரீரங்கத்துல. அங்கேருந்து நான் வரவே மாட்டேன் அப்படின்னு பெருமாள் சொன்னதாக இன்னொரு சீரீஸும் வைஆர்எம்ல நடந்துருக்கு, ஸ்ரீரங்க மகாத்மியம்னு. அதுலயும் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய கேட்டுக்கொள்ளலாம். நமக்கு திருவரங்க பெருமாளுக்கு பிள்ளையாகவே குழந்தையாகவே வளர்ந்தவர் பராசர பட்டர் ஸ்ரீ பட்டர் அப்படின்னு தான் நம்ம அவரை கொண்டாடுவோம். அவர் வந்து பூர்வ சதகம் ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவத்தோட பூர்வ சதகத்துல கடைசி ஸ்லோகத்துல ரொம்ப அழகா ஒரு விஷயத்த விவரிக்கிறார். ஸ்ரீரங்கேந்தோ பதகிசலயே நீலமஞ்சரீர் மைத்ரைஹி வந்தே விருந்த பிரணயி மதுப்ரப்ராத ராஜீவ ஜைத்ரே நித்யாபியர்ச்சானத விதி முகஸ்தோமசஞ்சயம் மானை ஹேமாம் போஜை நிபிட நிகிட்டே ராமசீதோபநீதைஹி. முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன, ஸ்ரீரங்கேந்தோ பதகிசலையே ஹேமாம்போஜே நிபிட நிகட ராம சீதோபநீதைஹி. இவர் வந்து நமக்கு இந்த சேவை கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா பட்டர் ஸ்ரீரங்கநாதனுக்கும் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கும் குழந்தையாகவே வளர்ந்தவர். அவர் என்ன பாடுறார்னா, இன்னைக்கும் என்னைக்கோ சீதையும் ராமனும் சேர்ந்து ஆராதித்து அவருக்கு சமர்ப்பித்த புஷ்பங்களை இன்றும் ஸ்ரீரங்கநாதனோட திருவடியில நாம சேவிக்கலாம். அப்பேற்பட்ட திருவடிதான் நமக்கு பிரகாசமாக ரொம்ப அழகாக இருக்கு. அந்த ராமனும் சீதையும் அன்னிக்கு பண்ண ராம சீதோபநீதைஹி, அவர்கள் அன்னிக்கு பண்ண திருவாராதனத்துல
எப்படியெல்லாம் புஷ்பம் கண்டருளினார்களோ அந்த மாதிரி அந்த எப்படியெல்லாம் புஷ்பங்கள் சமர்ப்பித்தார்களோ அந்த மாதிரி புஷ்பத்தோட சேர்ந்த இந்த திருவடியை நாமும் இன்று சேவிக்கலாம் அப்படிங்கறத ரொம்ப அழகாக விவரித்தார். அதே மாதிரி உத்தர சதகத்துல இந்த ரங்கநாதன் தான் பிரம்மாவால சத்தியலோகத்துல ரொம்ப வருஷம் ரொம்ப காலம் திருவாராதனம் பெற்றவன். அவன்தான் இக்ஷ்வாகு குலத்துக்கு அந்த ரங்கநாதன் தான் இக்ஷ்வாகு குலத்துக்கு குலதெய்வமாக வந்தான். அந்த குலதெய்வமாக வந்த ரங்கநாதன் தான் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல நிவசிக்கிறான் அப்படிங்கறத ரொம்ப அழகா ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல விவரிச்சிருப்பார். இது எதற்காக சொல்றோம்னா தெய்வ பக்தி அப்படிங்கிறதுக்கு பெருமாளுக்கு தானே பெருமாளாக இருந்தாலும் பெரிய பெருமாளுக்கு ரொம்ப அழகாக இவர் திருவாராதனம் பண்ணியிருக்கார். அந்த பெருமாளைத்தான் நாமும் இன்னைக்கு சேவிக்கிறோம் ஸ்ரீரங்கத்துல இன்னும் அப்படிங்கறத தான் விவரிக்கிறதுக்கு தான் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். முக்கியமா சாரித்திரத்துல இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, பிறர்களுக்கு ஹானி பண்ணாமல் பிறர்களை நசித்து கொண்டே இல்லாமல் அவர்களை படுத்திண்டு ஹிம்சை பண்ணாம இருப்பது முக்கியமானது. சாரித்திரம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான டெபினிஷன் நமக்கு முதலே தெரியும். அவர் தாட்டகையோ கரதூஷணாதிகளையோ யாரையுமே அழிக்கணும் அப்படிங்கிறது பெருமாளோட நோக்கம் என்னைக்குமே கிடையாது. என்னதான் அவன் வினாசாய துஷ்கிருதாம் மண்ணின் பாரம் நீக்குதற்கே பிறந்தவன் அப்படின்னாக இருந்தாலும் பிராட்டியும் பெருமாளும் எப்பவும் சேர்ந்து பாடுபடுகிறது. எப்படியாவது திருத்திடணும் மாத்திடணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவ பாடுபடுவார்களே தவிர அழிக்கணும் அப்படிங்கிறது அவளோட நோக்கம் கிடையாது. இது நம்ம தர்மஜன் அப்படின்ற குணத்திலேயே முதலையே நம்ம பார்த்திருக்கோம். அந்த அயோத்தியாவாசிகள் பெருமாளை பத்தி விவரிக்கும் போது வியசனேஷு மனுஷியானாம் ருஷம் பவதி துக்கிதா, அவன் யாருக்கு துக்கம் வந்தாலுமோ சுகம் வந்தாலுமோ அவர்களோட துக்கம் எப்படி இருக்குமோ அத போலவே அவன் நினைச்சு வாழ்வான். கருணையே வடிவெடுத்தவன் எம்பெருமான். ஆண்டு சம்சயம் பரோ தர்மா. ஆண்டு சம்சயம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆண்டு சம்சயம்னா நிருசம்சயா, நரர்களுக்கு அதாவது இந்த உலகத்துல வாழக்கூடிய ஜந்துக்களுக்கோ நரர்களுக்கோ ஹிம்ச பண்ணுவது நிருசம்சயா. ஆண்டு சம்சயா அப்படிங்கிறது ஹிம்ச பண்ணாமல் இருப்பது. அந்த மாதிரி ஹிம்ச பண்ணாம எப்பவுமே எல்லாரையுமே ரட்சிக்க கூடியவன் தான் எம்பெருமான் பெருமாள் அப்படிங்கறத நம்ம தர்மஜன் அப்படின்ற குணத்துல பார்த்திருக்கோம். இந்த இடத்துல இன்னொரு யுத்த காண்டத்துல நடக்கக்கூடிய இன்னொரு எக்ஸாம்பிள டக்குன்னு பார்க்க போறோம். ஒரு சுகன் அப்படின்ற ஒரு அரக்கன், ஒரு ராட்சசன் ராவண ராஜ்யத்திலேந்து ராவணனோட லங்கையிலேந்து தூதனாகவும் வரான். தூதனாக மட்டும் இல்லாம இவர்களோட ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், ராமகோஷ்டியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம், எப்படியாவது ஏதாவது ஒரு சீக்ரெட்டை தெரிஞ்சுட்டோம்னா இவர்களை தாக்க முடியும், இவர்களை நம்ம இன்னும் துன்புறுத்தலாம், எப்படியாவது தெரிஞ்சுட்டா இவளை எப்படியாவது தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு சுகன்னு ஒருத்தன் வரான். கண்டுபிடிச்சிட்டா சுக்ரீவனும் அவனோட வானரர்களும் இவன் ராட்சசன் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவனை போட்டு அடிச்சு கட்டி போட்டு அடிச்சு துன்புறுத்தி எப்படியாவது விட்டா சுக்ரீவன் சொன்னா கொலை பண்ணிடலாம், அப்படி இவனை அழிச்சே தீரணும் அப்படின்ற நிலையில இருக்கா வானரர்கள். அவன் கத்தறான். அந்த சுகன் பா என்ன அப்படியே போட்டு துன்புறுத்துறா, என்னோட கண்ணெல்லாம் நோண்டி எடுக்கிறா, இப்ப இந்த மாதிரி நீங்க என்ன நோண்டி எடுத்து நான் அழிஞ்சு போயிட்டேன்னா அந்த பாவம் எல்லாம் உங்களுக்கு தான் சேரும், அது மட்டும் இல்ல நான் இது வரைக்கும் சேர்த்து வைத்த பாவம் எல்லாம் உங்களையே சேரும் அப்படின்னு அவன் அப்படியே கதறான். இந்த கதறல கேட்டு பெருமாள் அங்க பாக்குறார். என்னதான் நடக்கிறது, என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி துன்புறுத்துறாளே அப்படின்னு சொல்லி பெருமாள் என்ன விவரிக்கிறார், அவன் நம்ம ரகசியங்களை நம்ம எப்படியாவது ஒற்றன் மாதிரி அவன் வந்திருந்தாலும் பரவாயில்ல, மேலோட்டமா அவன் ஒரு தூதனாக வந்திருக்கான். அவன் ஒரு தூதனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும். அதாவது அவர்களை அழிக்க, டோன்ட் கில் த மெசஞ்சர், டோன்ட் ஷூட் த மெசஞ்சர் அப்படின்னு சொல்லுவான் இங்கிலீஷ்ல. அதாவது மெசஞ்சர் அப்படின்னு தூதனா வந்தவர்களை அழிப்பது சரி கிடையாது. நேர ராஜாவும் மோதனமே தவிர ஒரு தூதனை அழித்து அவனை சித்திரவதை செய்வது சரியே கிடையாது. இந்த காலத்துல எல்லாம் வேற மாதிரி நடக்கிறது, பட் அந்த காலத்துல இதுதான் தர்மம், இதுதான் ரூல். அதனால பெருமாள் என்ன பண்றார், இல்ல இந்த சுகனை
அனுப்பிச்சிடலாம், அவசியம் இல்ல, ஒண்ணுமே நம்ம பண்ண வேண்டாம், அவனே சரியாயிடுவான், அவன் வந்து தூதனாக வந்திருக்கிறான், அதனால அவனை விடுவிக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு ஹிம்சையில இருந்து கூட தெரியும் அவன் கஷ்டப்படுத்ததான் வந்திருக்கான், அவன் வந்து சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வந்திருக்கான், இருந்தாலும் பரவாயில்ல, சரியாக இருப்பதே சாரித்திரம் அப்படின்னு சொல்லி, ஹிம்சை பண்ணாம இருப்பதே சாரித்திரம்னு சொல்லி பெருமாள் சுகனை விடுவித்து அனுப்பி வைத்தார். அடுத்தது வந்து ஏகதார விரதம். சாரித்திரம் அப்படிங்கிறது ஏகதார விரதம் அப்படிங்கிறார். இது நம்ம போன வாரம் தான் நம்ம பார்த்தோம். பொய் சொல்லுவது அப்படின்ற குணமே பெருமாளுக்கு கிடையாது. இன்னொருத்தனோட பத்னி மட்டும் இல்லாம இன்னும் ஒருத்தியையே பார்க்க மாட்டான் எம்பெருமான் அப்படிங்கிறது தான் சீதா பிராட்டி தானே விவரிக்கிறாள். தானே ஒரு பெண்ணாட்டியே ஒரு புருஷனை பத்தி கொண்டாடுறா அப்படின்னா அவன் எப்பேற்பட்டவனா இருக்கணும். ஏகதார விரதம் அப்படிங்கிறது ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில், அதுதான் பெருமாளை குறிக்கக்கூடிய விஷயம். அந்த ஒரு இல் அப்படின்ற விஷயத்துல மாறவே மாட்டான், அவனுக்கு வந்து சலனமே ஏற்படாது. பரதாரம் அப்படிங்கிறது வந்து அந்த ஆசையே கிடையவே கிடையாதுன்றது பல இடங்கள்ல விவரிக்கலாம். இதுக்கு நேர்மாறா சில விஷயங்கள் நமக்கு ஸ்ரீராமாயணத்துல தென்பட்டாலும் அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், பெருமாள் ஏகதார விரதம் தான், ஒரே பத்னி, ஒரு இல் தான் அவனுக்கு முக்கியமானது. அந்த ஒரு இல்ல அவன் வந்து கடைசி வரைக்கும் ரட்சித்தான், வேற அவன் மாறவே இல்லை அப்படிங்கிறது வந்து நமக்கு பூராவே ஸ்ரீராமாயண சரித்திரத்துல தெரிய வருது. இன்னொரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, சமுத்திரராஜனுக்கு சரணாகதி பண்ணும்போது பெருமாளோட திருக்கை, புஜமும் கையும் எப்படி இருக்கு அப்படிங்கறது விவரிக்கிறார் வால்மீகி முனிவர். பெருமாள் வந்து இப்படி சயனித்துன்னு இருக்கார். அப்போ வந்து அவரோட தலைமுடியே அவருக்கு வந்து ஒரு தலையணையா இருக்கு. அந்த திருக்கை எப்படி இருக்கு அப்படிங்கறத விவரிக்கும் போது, என்னது இது, இந்த திருக்கை வந்து பல பெண்கள் வருடி விட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருக்கையா இருக்கே அப்படின்னு நினைக்கிறார். அந்த மாதிரிதான் விவரிக்கிறான். இந்த திருக்கை எப்படி இருக்குன்னா, நிறைய நகை அழகாக அணிய வேண்டும், அந்த நகைகள் எல்லாம் பல பெண்கள் தொட்டுப்பட்டு இருக்கக்கூடியதாக மாதிரி தோன்றதே, அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்றார். நம்ம வால்மீகி முனிவர் பத்தி நம்ம இங்க என்ன இந்த கிரந்தமே, இந்த அபூர்வ ராமாயணம் அப்படின்ற கிரந்தமே எப்படி ஏற்பட்டிருக்குன்னா, அந்த முதல்ல வால்மீகி முனிவர் கேட்கிற 16 குணங்களை விவரித்து இவன் யார் அப்படின்னு நினைத்து அப்படியே மெடிடேட் பண்ணி தியானம் பண்ணி இவர் வந்து சொல்றார் இல்லையா. இந்த வால்மீகி முனிவர் வந்து ஒரு குணத்தையும் தியானம் பண்ணி சொல்றார். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி வெளிவந்ததுதான் ஸ்ரீராமாயணம் முழுவதுமே. நம்ம இந்த குணத்தை வச்சு ஸ்ரீராமாயணத்தை பாக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பரத்வ குணத்தை இந்த இடத்துல வால்மீகி முனிவர் நினைப்பதாக விவரணம் நம்மளோட பூர்வாச்சாரியர்கள் பண்றா. அந்த விவரணம் எப்படி இருக்குன்னா, இந்த கை என்ன பல பெண்கள் பட்ட கை மாதிரி இருக்கே, இந்த கை வந்து சாத்திக் கொள்ள வேண்டிய இது மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதுக்கே அவர்கள் என்ன விவரிக்கிறார்கள் நம்ம பூர்வாச்சாரியர்கள்னா, நம்மாழ்வார் சொன்னது போல உடனமர் காதன் மகளிர் திருமகள் மண்மகர் ஆயர் மடமகள். திருமங்கை ஆழ்வார் எப்படி சொல்றார், தீதில் திருமாமகள் மண்மகள் நிற்ப தக்கார் பலர் தேவிமார் ஆவார் பலர் அப்படின்னு நிறைய வருமே. அந்த மாதிரி பல பிராட்டிகள் ஒருத்தரும் அவனோட புஜத்தை தடவி கொடுத்து, ஆஹா நீ எல்லாரையும் சம்ரக்ஷணம் பண்ண வேண்டுமே அப்படின்னு சொல்றதுக்காக தானே ஒரு பிராட்டியும் வெவ்வேறு ரூபங்களையும் நம்மளெல்லாம் சம்ரக்ஷணம் பண்ணதானே அவ காத்துட்டு இருக்கா. அந்த மாதிரி பல பிராட்டிகள் அந்த குண ரெப்ரசன்டேஷனோட இருக்கிற ஸ்ரீபூ நீலாதேவிகள் முதலான திவ்ய மகிஷிகள் எல்லாரும் தொட்டு வருடின புஜமானதுதான் இங்க தெரிய வருது. வேறொரு பெண்மணி தொட்டதாக கிடையாது.
பரத்வத்துல அந்த பரத்வ குணத்தை நம்ம பார்த்துட்டோம்னா என்னதான் மனுஷனாக இருந்தாலுமே சில இடங்கள்ல பெருமாளோட பரத்வம் தெரிய வரும். அந்த மாதிரி ஒரு தருணம் தான் இது. அந்த மாதிரி திவ்ய மகேஷிகள் எல்லாரும் வருடி கொடுத்து இல்ல இல்ல எல்லாரையும் நீ ரட்சித்தாக வேண்டும் அப்படின்னு எப்பவுமே ஜீவாத்மாக்களை சம்ரக்ஷணம் பண்ணணும் எப்படின்னு காத்து கொண்டிருக்கிற பிராட்டிமார்களோட ஸ்பர்ஷம் பட்ட புஜம் தான் இது. அதனால இவன் வேறொரு இல்லை நினைத்தவன் கிடையாது. மகி தேவ்யஸ் சஹஸ்ரம் ததா அப்படின்னு பட்டரும் ஸ்ரீ குணரத்ன கோசத்துல இந்த மாதிரியே தான் விவரிச்சிருக்கார். முக்கியமாக அது பெரிய பிராட்டியார் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரை பத்தி இருந்தாலும் பல தேவிகள் ஒரு குணத்தை ரெப்ரசென்ட் பண்ணி இந்த ஸ்ரீ பூ நீலாதேவிகள் எப்பவுமே சம்ரக்ஷணம் பண்ண காத்திருப்பார்கள் அப்படின்ற அந்த மாதிரி பூஜம் தான் இது அப்படின்றத விவரித்து வேற ஒரு இல் கிடையாது அப்படின்னு சொல்ற. சாரித்ரேன கோயுக்தாக அப்படிங்கறதோட சம்மரியா பார்த்தோம்னா பெரியோர்கள் நல்நடத்தை உடையவன் நல் ஒழுக்கமுடையவனான எம்பெருமான் ராமன் எப்படி இருப்பானா, பெரியோர்கள் வாக்கை கட்டளையாக நினைத்திருப்பான். கர்மானுஷ்டானங்களை விடாமல் என்ன ஆனாலும் செய்தே தீருவான். எப்பேற்பட்ட துக்கமா இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும் பரிகாரத்தோட அவன் செய்வானே தவிர பண்ணாமல் இருந்ததாக சரித்திரமே கிடையாது. தெய்வ பக்தி உடையவன் கண்டிப்பாக தெய்வ பக்தி இருந்தே ஆக வேணும். நல்ல குணம் அப்படின்னா நல்ல நடத்தை நல்லொழுக்கம் வேணும்னா தெய்வ பக்தி இருந்தாக வேண்டும். ஸ்ரீமன் நாராயணனோட பக்தர்களாக இருக்க வேண்டும். நாலாவதாக ஒரே இல் தான் அவனுக்கு வேற இன்னொரு பெண்மணியை பார்ப்பதற்கு அவசியமே கிடையாது. பார்க்கவும் மாட்டான். அவசியம் இல்லை அப்படிங்கிறத விட அவன் அந்த மாதிரி செய்யவே மாட்டான் அப்படிங்கறத தான் நம்ம அழகாக பல்வேறு ஸ்ரீராமாயண ஸ்லோகங்கள்ல இருந்து பார்த்தோம். அடுத்த குணம் அடுத்த வாரம் நாம அனுபவிக்க போற குணம் சர்வபூதேஷுகோ ஹிதஹா. யார் இந்த உலகத்துல இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் அப்படின்னு நினைக்க கூடியவன் தான். இனி அனுபவிப்போம். அடுத்த வாரம் கிட்டத்தட்ட பாதிக்கு வந்துருவோம். 8வது குணத்துக்கு வந்துருவோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடி தன்யோஸ்ரீமா ஸ்ரீமதி ராமானுஜாய. நிறைய தடவை ஸ்ரீரங்கத்துக்கு போயிருக்கோம் நாங்க. ஆனா கூட பெருமாளை இந்த மாதிரி சேவிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம். அதனால நீங்க சொன்ன அந்த ஸ்டைல் இருக்குல்ல அதுக்கே ஆஹா ராம பெருமாள் திருவாரணம் அந்த பண்ண பெருமாள் நம்ம இப்ப உடனே போய் சேவிக்கணும் ஒரு உந்துதல் ஏற்படுத்துறதுமா. ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம். நிறைய விஷயங்கள் கேட்க ஆவலா இருக்கோம் நாங்க. தன்யோஸ்ரீமா ஸ்ரீமதி ராமானுஜாய. அபூர்வமான விஷயங்கள் மாமி சொன்ன மாதிரி இதெல்லாம் கேள்விப்படாத விஷயம். ரொம்ப அற்புதமா இருந்தது. இன்னும் நிறைய கேட்கறதுக்கு காத்துன்றோம். அடியன் ஸ்ரீமதி ராமானுஜன் தன்யோஸ்ரீமா. அடியன்மா தன்யோஸ்ரீமா. ராமாயண துவாதசி ரொம்ப விசேஷமா கேட்டது. అమ్మ వినపడట్లేదమ్మా. గోపి విజయ్ అమ్మ కొంచెం వినపడట్లేదు. మీరు ఏదో అంటున్నారమ్మా, సరిగా వినపడలేదు. తెలియలేని కొన్ని కొత్త విషయాలన్నీ మీరు చెప్తూ ఉన్నారు. ఇప్పుడు చెప్పేటప్పుడు వినలేనిదిదా ఉంది. చాలా సంతోషం అమ్మా, మీరు ప్రతి వారం వచ్చి చెప్పండి. దానికి కొన్ని వినేది అన్ని అర్థం కాకపోయినా కొంచెమైనా మన జ్ఞానానికి ఎక్కుతుందేమో చూసిందని. 10 విషయాలు చెప్తేనే మన దాంట్లో వచ్చినేమో అంతదా వేరే ఏంటి. అవునమ్మా, వింటూ ఉండాలమ్మా. అంటే మన బ్రెయిన్ ఇంతే అని అనుకుంటామమ్మా, కానీ ప్రయత్నం చేస్తుంటే ప్రతిసారి కొత్త విషయాలు తెలుసుకుంటామమ్మా. అది నిజమే. ఒక ఇది ఆశతోడిదా వచ్చేది. చాలా సంతోషం. సరే అమ్మా. అడి அடியன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக.
ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. அடியனம்மா நியமனம் வாங்கிக்கவாமா அடியன். அடியன்மா இன்னும் அன்மியூட் ஆகல. இல்ல பிரபாவமா இவ்வளவு விஷயங்கள் தேவரீருக்கு வருது. நீங்க இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு சாஸ்திரம் இவ்வளவு விஷயங்கள் அது அடியங்கள் அனுபவிப்பொண்டு கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் இப்படி எவ்வளவு விஷயங்கள் நீங்க எங்களுக்கு சாதிக்கிறேன். பெரிய விஷயமா அடியன். ஆமா ரொம்பவே இது அது பிடித்திருந்தாலும் அது ராமன் தாமா. கண்டிப்பா அது வந்து பெருமாளோட குணம். பெருமாளே இருக்கிறதுனாலதாமா அமையறது. ஏன்னா அடியன் ரொம்ப எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலமா. அது அது வந்துருதுனா அது வருதுன்னா அது பெருமாளோட நிச்சயம். இன்னைக்கு அவனோட ஆசைமா அது கண்டிப்பா. அவ்வளவு பிரபாவமா அப்படியே வந்து வருது அப்படியே. தன்யஸ்ரீமா அடியன்மா. ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதி ராமானுஜாய பூர்த்தி பண்ணிக்கலாம் அடியன்மா. அடியன்மா அடியன்மா. ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. அடியன் அடியன்மா மைத்திலி அம்மா அடியன்மா. கரெக்ட்மா நீங்க சொன்னது அடியன். ஸ்ரீமதி ராமானுஜாய. Thank you, Sitaram. Very nice.